எங்கள் அம்மா பண்ணுறதுல பெஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபினா அது இந்த உப்புட்டு தாங்க. எங்கள் ஊரில் இதை உப்புட்டுன்னு சொல்லுவோம். பட் வெளியிலலாம் அதை போலின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேர் என்னவா இருந்தால் என்னங்க, அந்த டிஷ்ஷு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் அம்மா இந்த டிஷ்ஷை வேறு லெவலில் பண்ணுவாங்க. பார்க்க தான் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாவு மைதா மாவு பிசையறதுலேருந்து அந்த பருப்பை வேக வச்சு அரைக்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அந்த பதம் மாறாமல் இருக்கணும். அப்போ தான் தோசைக்கல்லை தட்டி எடுக்கும்போது வந்துட்டு அது பக்காவாக வரும். அதனாலேயே நான் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சது கூட கிடையாது. எப்போ எங்கள் அம்மா இங்கே வந்தாலும் சரி, இல்லை நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, நல்லா சுட சுட எங்கள் அம்மாவை சுட்டு தர சொல்லி 2 நாள் வந்துட்டு வயிறார சாப்பிட்டு திருப்தியாக வந்துடுவேன். ஒரு சிலர் வந்துட்டு இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு இதை வந்து தோசைக்கல்ல வச்சு சாப்பிடும்போது தான் திருப்தி. அதே மாதிரி அப்படியே சுட சுட தோசைக்கல்ல போட்டு எடுக்க எடுக்க அப்படியே வாய்க்குள்ளே போயிட்டே இருக்குங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டிஷ் வேறு லெவலில் இருக்கும்.